ஹலோ மக்களே, வணக்கம். படித்த மக்களும் செய்கிறீங்க, படிக்காத மக்களும் இந்த தப்பை செய்கிறீங்க. அது என்னண்டா, நான் கடைக்கு அதிகமாக போவேன்னு சொன்னேன்ல. ஒரு குடும்பத்தில் காய்கறி வாங்கி கொடுத்துட்றாரு அவங்க வீட்டுக்காரரு. ஒரு வண்டியில் கொடுத்துடுவார். ஒரு 10 பேர் சேர்ந்து ஒரு வேனை பிடிச்சி காய்கறி வாங்கிட்டு வருவாங்க. ஆளுக்கு 50 ரூபா வாடகை போட்டு 500 1000 கொடுப்பாங்க அந்த வண்டிக்கு. சரிங்களா? காய்கறி வாங்கி கொடுத்து விட்ருவார். காய்கறியோட விலை தெரியணும்ல. அவர் அடுத்த பொருள் வாங்க போயிடுவார். பீடி சிகரெட்டு இந்த மாதிரி பொருள் வாங்குறதுக்கு போயிடுவார். அவர் லேட்டாக வருவார். காய்கறி முன்னாடி வந்துடும், வெள்ளம் வந்துடும். சரிங்களா? காய்கறி வந்துடுது. நேற்று 1 கிலோ 30 ரூபாய்க்கு வாங்கியிருப்பாங்க. அது 40 ரூபாய்க்கு விற்பாங்க. காக்கெல்லாம் 10 ரூபாண்டா 40 ரூபாச்சா. அதே இது அடுத்த நாள் தக்காளி வாங்குறாங்க. அங்கே 40 ரூபாய் இருக்கும். காய்கறி விலை ஒரு நாளைக்கு ஒரு மாதிரி விற்கும். 40 ரூபா இருக்கும். அதே மாதிரி வாங்கி கொடுக்குறாங்களா? டெய்லி காய்கறி வாங்கி விற்பாங்க. வாங்கி கொடுக்குறாரு. அந்த காய்கறி என்ன ஆகி போகுது, சுருக்கமாக சொல்கிறேன். அதே 40 ரூபாய்க்கே விற்கிறாங்க. யார்? அவங்க வீட்டுக்கார அம்மா. காலையில் அவர் வரவங்களாம் விற்றுரும். அவர் 12 மணிக்கு வருவார், 1 மணிக்கு வருவார், விற்றுரும். அப்போது 30 ரூபாய்க்கு வாங்கின தக்காளியே 40 ரூபாய்க்கு விற்கிது. 40 ரூபாய்க்கு வாங்கின தக்காளி 40 ரூபாய்க்கே விற்கிறாங்க. ஏன் அப்படி விற்கிறாங்க? அவங்களுக்கு என்ன லாபம்? எப்படியும் தக்காளி போடும்போது கொஞ்சம் சேர்த்து போகும். அதில் ஒரு 100 கிராம் குறையும். 4 பேர்த்துக்கு போடும்போது, 2 பேர்த்துக்கு போடும்போது, 1 கிலோ போடும்போது கூட கொஞ்சம் கூட போகும், வரும். சரிங்களா? அதில் கொஞ்சம் அவங்களுக்கு நஷ்டமாகும். அவங்க வாங்கின விலைக்கு விற்று போகிறாங்களே. அப்போ எதனால் அப்படி ஆகுது? இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் இருக்குது. ஒரு கடையில் உட்காந்துருப்பார். அவர் வீட்டுக்கு போயிடுவார் சாப்பிட. இன்னொரு ஆள் வந்து உட்காருவார். அவருக்கு கடையில் இருக்க பொருள் தெரியாது. பெரிய பெரிய மளிகை கடையிலலாம் பார்த்துருக்கேன். இப்போ தான் ஃபோன் இருக்குது, ஃபோன் பண்ணி கேட்குறாங்க. சரிங்களா? இது ஏன் இந்த மாதிரி தவற வருது சொல்லுங்கள். நீங்கள் ஒரு நோட்டில் எழுத மாட்டீங்க. சோப்பு 10 சோப்பு இருக்குமா, 2 நாள் எழுதி வச்சுட்டா நீங்கள் இல்லைண்டாலும் அவர் பேட்டி பார்த்துக்குருவார்ல. சொல்லுங்கள். அரிசி 10 அரிசி இருக்குமா, நீங்கள் இல்லைன்னா எழுதி வச்சிட்டிங்கன்னா அவர் பேட்டி பார்த்துக்குருவார்ல. இந்த மாதிரி காய்கறியாக இருந்தாலும் எந்த பொருளாக இருந்தாலும் எழுதி வைங்க சார். அப்போ தான் அவங்களுக்கு புரியும். காய்கறி வாங்க போகிறீங்க, அங்கேருந்து எழுதி கொடுத்து விடலாம்ல இன்றைக்கி ரேட்டை. சொல்லுங்கள். படிக்காதவங்க எப்படி எழுதி கொடுக்க முடியும்?